சரி, ஏடிஎம்கே சைடில் இருந்து 5 நல்ல திட்டங்கள் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு திட்டம் வந்துட்டு குலவிளக்கு திட்டம். மாதந்தோறும் மகளிருக்கு வந்துட்டு 2000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? யூஸ்வலாகவே வந்து அதிமுகவினோட மைண்ட் செட் எப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய பட்டறையில் படித்து வந்தவங்க இல்லையா அவங்கலாம். ஸோ அதனால் வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் 2000 ரூபாய் கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்கான அன்றாட தேவைகளை வந்து ஓரளவுக்கு சரி செய்து விட முடியும். இன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் குறிப்பாக வந்து முழுமை பெறாத நகரங்களில் சரி பண்ண முடியும். அப்படின்றதுனால ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் போடலை. அதிமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் ஒரு வகையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 1000 ரூபா மாதம் மாதம். அதுவும் மாதம் எல்லா மாதமும் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதை கைவிட்டு தாலிக்கு தங்கம்னே கிடையாதுன்ற மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ அதற்கு ஒரு மாற்றாகவாது, ஏன்னா அந்த திட்டத்தை அப்போ செயல்படுத்தும் போது இந்த திட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு மாற்றாகவாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அது இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா கொடுக்கல. ஸோ அதிமுக அரசாங்கம் ஏதாவது ஒன்று பெண்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. சரி, அதற்கு நாங்களும் ஒரு வீடு கொடுத்தோம் பிஎம் மோடியினுடைய வீடை இவருடைய வீடாக மாற்றினார்கள் அப்படின்னு மக்கள் மத்தியிலே ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப கேலிக்குள்ளானது திமுக அரசாங்கம். ஆனால் எடப்பாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் 2,10,000 அதில் 180 இங்கே 30 அங்கே, அது இதெல்லாம் எதுவுமே நிலம் வாங்கி உங்களுக்கு வீடு நானே கட்டி கொடுத்துறேன். ஸ்டாலின் அவர்களுடைய பசுமை வீட்டு திட்டம் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் தான். இவர் வந்து 450 500 ஸ்கொயர் ஃபீட். ப்ளஸ் அவங்க வீட்டில் குடியிருக்கிற அந்த மகன்கள் இருந்தாங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு தனி கொடுத்தனம் போனாருன்னா, அவங்க இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போனாருன்னா அவங்களுக்கும் அங்கே வீடு நான் ஃப்ரீயாக கட்டித்தரேன்றார் எடப்பாடி. அதனால் இது வந்து ஏறக்குறைய பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகளை இந்த திமுகவினுடைய ஓட் பேங்கே அசைச்சு பார்க்குற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் PMAY GNU இந்த திட்டத்தை விடவும் மிகப்பெரிய திட்டமாக அது பார்க்கப்படுது. ஓசியில் பஸ்ஸு கொடுத்தோம் நான் தான் மதியா, எப்படி தானே ஓசியில் தானே ஏறி வந்தேன், நான் தானே கொடுத்தேன், காசு கொடுத்தியா பஸ்ஸுக்கு அப்படின்னு திமுகவினுடைய அமைச்சர்கள் பெண்களை நேருக்கு நேராக கொச்சைப்படுத்தி ஆன் ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டில் கொச்சைப்படுத்துகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அதிமுகவினுடைய ஆட்சி வரும் பட்சத்தில் நகர்ப்புறங்களில் வந்து ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்றது. ஸ்டாலினுக்கு முன்பாகவே சிஎம்மாக இருந்தவர், அதை மறந்துடவே கூடாது. ஸ்டாலினுக்கு முன்பாகவே ஆட்சி கட்டில் வந்து ஆட்சியாளராக இருந்து ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர், அதை தெரிந்து குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்களை காத்தவர் அப்படின்றவர் எடப்பாடியார் அவர்கள் தான். இல்லைங்கன்னா எவ்வளவு கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமோன்னு பிரதமர் மோடி அவர்களாலேயே வந்து பாராட்டப்பட்டவர் வந்து எடப்பாடியார் அவர்கள். அதனால் செஞ்சு சாதித்து காமிச்சவர், அதாவது அம்மாவினுடைய கனவை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சுமந்தவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள். அதனால் பண்ணிடுவார்ன்ற ஒரு தைரியம் எல்லாருக்கும் இருக்கே ஒழிய அவர் தான் அடுத்த முறை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, ஏடிஎம்கே சைடில் இருந்து 5 நல்ல திட்டங்கள் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு திட்டம் வந்துட்டு குலவிளக்கு திட்டம். மாதந்தோறும் மகளிருக்கு வந்துட்டு 2000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? வாக்குறுதிகள் ஏறக்குறைய 5 வாக்குறுதிகளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழக மக்கள் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான திட்டமாக குலவிளக்கு திட்டம். இதில் அவர் வாக்குறுதி அறிவித்தது கூட இல்லை, அறிவித்த உடனே ஒரு எதிர்கேள்வி வருது ஜேர்னலிஸ்ட்லேருந்து. அதற்கு அவர் பதில் சொன்ன விதமும் தான் வாக்குறுதியை விட, ஏற்கனவே 1000 ரூபாய் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தினால் கொடுக்க முடியாது நீங்கள் தானே சார் சொன்னீங்க, இப்போ எப்படி சார் உங்களால் 2000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் அதுக்கு பதில் சொன்னார். அது பதில் சொன்னது தான் ஹைலைட்டு. ஸோ அதற்கான, அதாவது என்னென்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அரசாங்கம் சொன்னாங்க. பட் ஆனால் முதல் 3.5 ஆண்டுகள் வந்து அதை கொடுக்கல. 2021 என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மகளிருக்கு குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்று வாக்குறுதியாக கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 2024 வரை அது கொடுக்கப்படவில்லை. நான் 2024க்கு அப்புறமும் ஏறக்குறைய அறிவித்த பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 10% பேருக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வந்து இப்போ தான் வந்து அவங்க அறிவித்த பயனாளிகளில் 50% எட்டியிருக்காங்க. இன்னும் 50% கொடுக்கல. அவங்களுக்குலாம் வருமானம் தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் திமுக அரசாங்கமே வந்து ஒரு முடிவுரை எழுதப்பட காத்திருக்கும் பொழுது இனிமேல் அவங்க இங்கே யார் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இந்த 2024 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சது காரணமே எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது, இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த வாக்குறுதியே ஃபெயிலியரான வாக்குறுதி தான். இந்த 1000-ஐ 2000-ஆக கொடுக்க முடியுமா அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்து அதிமுகவினுடைய மைண்ட் செட் எப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய பட்டறையில் படித்து வந்தவங்க இல்லையா அவங்கலாம். ஸோ அதனால் வந்து பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் குடும்பத் தலைவிகள் அவங்க வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 தன்மையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிலைமையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குடும்ப ஆட்சின்ற ஒரு குடும்பம்னா குடும்பங்களுக்கான ஆட்சி, இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மாதிரி இல்லை, குடும்பங்களுக்கான ஆட்சின்ற ஒரு 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 உருவகம் வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒரு 2000 ரூபா கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்கான அன்றாட தேவைகளை வந்து ஓரளவுக்கு சரி செய்து விட முடியும். இன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் குறிப்பாக வந்து முழுமை பெறாத நகரங்களில் சரி பண்ண முடியும். அப்படின்றதுனால அதுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு போடலை. கடைசியாக அழுத்தத்தின் பேரில், அதிமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில், பாஜகவினுடைய அழுத்தத்தின் பேரில் ஒரு வகையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 ரூபா மாதம் மாதம். அதுவும் மாதம் மாதம் எல்லா மாதமும் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதிமுக அரசாங்கம் இதை வந்து முதன்மையாக எடுத்து, ஏன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இரட்டிப்பு ஆக்கி அதை முழுமையாக முழு வீச்சில் செயல்படுத்தினார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2017 அப்புறம். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதை கைவிட்டுருச்சு. தாலிக்கு தங்கம்னே கிடையாதுன்ற மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ அதற்கு ஒரு மாற்றாகவாது, ஏன்னா அந்த திட்டத்தை அப்போ செயல்படுத்தும் போது அந்த திட்டம் இன்றைக்கி நடைமுறையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு மாற்றாகவாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அது இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா கொடுக்கல. ஸோ அதிமுக அரசாங்கம் ஏதாவது ஒன்று இந்த பெண்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. அதற்கு இந்த 2000 வந்து அவங்க செயல்படுத்திடுவாங்க அப்படின்றது மக்களுக்கே ரொம்ப தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் இவரும் பதில் சொல்கிறார். அதற்கான திட்ட நடவடிக்கைகளை தெளிவாக பிளான் பண்ணி, குறிப்பாக கையாடல் செய்யாமல், அதாவது பணம் வந்து எந்த ஒரு வகையில் வந்து கொள்ளையடிக்கப்படாமல் மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்குற ஒரு மாண்புமிக்க ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அதனால் கண்டிப்பாக பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய மிகப்பெரிய திட்டம் அப்படின்னா அம்மா இல்லம் திட்டம். அது பார்த்திங்கன்னா PMAY கிராமின் அப்படின்னு சொல்லி 2016 மோடி அவர்களுடைய திட்டம். அனைவருக்கும் வீடு 2029க்குள்ளே இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஹவுசிங் டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கினார். 2023 ஆகஸ்ட் 15 PMAY PM ஆவாஸ் யோஜனா, அதில் அர்பன் நகர்ப்புறங்களுக்கும் அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த 2 திட்டத்தை வச்சுட்டு அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஸ்டாலின் அரசாங்கத்தில் அந்த மோடி அவர்கள் அவருடைய ஏறக்குறைய 5.5 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் அவர்கள் படத்தையும் ஓட்டினது பெரிய சர்ச்சைக்குள்ளாகி ஏறக்குறைய அப்போ தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி போராடுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சுது. சரி, அதற்கு நாங்களும் ஒரு வீடு கொடுத்தோம்னு PM மோடியினுடைய வீடை இவருடைய வீடாக மாற்றினார்கள் அப்படின்னு மக்கள் மத்தியிலே ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப கேலிக்குள்ளானது திமுக அரசாங்கம். அதனால் அதுக்கு நாங்களும் ஒன்று உடனே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பசுமை வீடு திட்டம்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2,10,000 ரூபா பயனாளிகளுக்கு கொடுக்கப்படும். அதில் என்னென்னா 1,80,000 ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். மீதி 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சோலார் பேனல் போடணும். ஸோ பசுமை வீட்டு திட்டம் ப்ளஸ் வந்து சூரிய எரிசக்தியுடன் அந்த பேனலோட நீங்கள் வீடு கட்டணுன்றது ஒரு டிமாண்டாக வச்சு இவங்க ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த திட்டம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60,000 வீடுகளை என்னவோ கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள தரவுகள் சொல்லுது. ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் 2,10,000 அதில் 1,80 இங்கே 30 அங்கே அது இதெல்லாம் எதுவுமே நிலம் வாங்கி உங்களுக்கு வீடு நானே கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ற. இது நகர்ப்புறமானாலும் சரி கிராமங்களானாலும் சரி நிலம் வாங்கி நானே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றேன். ஸ்டாலின் அவர்களுடைய பசுமை வீட்டு திட்டம் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் தான். இவர் வந்து 450லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் குறிப்பாக அவர் வந்து என்னன்னா, ஸ்டாலின் அரசாங்கம் எப்போயுமே திமுக எப்போயுமே என்ன கிளைம் பண்ணோம் அப்படின்னா, பட்டியலின சமூகத்துக்கு இவர்கள் தான் ஆபத் பாந்தவன், நாங்கள் தான் உங்களுக்கு எங்களை விட்டு அவங்கள காப்பாற்ற யாருமே இல்லைன்ற மாதிரி எப்பயுமே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட்டியலின சமூகத்தை பொறுத்தவரை திமுக தான் எல்லாமே, அதனால் எங்களுக்கு உங்கள் ஓட்ட அப்புறம் போடுங்க. ஆனால் எடப்பாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் அவருக்கு வீடு கம்ப்ளீட்டாக நிலம் வாங்கி கட்டி கொடுக்கப்படும், அவர் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ப்ளஸ் அவங்க வீட்டில் குடியிருக்கிற அந்த மகன்கள் இருந்தாங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு தனி கொடுத்துன்னு போனாருன்னா, அவங்க இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போனாருன்னா அவங்களுக்கும் அவங்க வீடு நான் ஃப்ரீயாக கட்டித்தரேன்றார் எடப்பாடி அவர்கள். அதனால் இது வந்து ஏறக்குறைய பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகளை இந்த தடவை திமுகவினுடைய ஓட் பேங்கே அசைச்சு பார்க்குற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் PMAY-G&U இந்த திட்டத்தை விடவும் மிகப்பெரிய திட்டமாக அது பார்க்கப்படுகிறது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்களாம் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்றைக்கி 1,50,000 ரூபா கொடுப்பாங்க. 4 வேர்ட்டிகல்ஸில் PMAY வந்து செயல்படுது. 1,50,000 ரூபா உங்களுக்கு மானியம் வரும், அவ்வளோதான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த வீடுமே நான் கட்டித்தரேன்றார். ஸோ அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவும் வாக்குறுதிகளில் இந்த தடவை அவங்க என்ன திட்டம்
திட்ட போகிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய 450லேருந்து 500 வாக்குறுதிகள் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதில் மிக முக்கியமாக 70 வாக்குறுதிகள் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 70 வாக்குறுதிகளும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அதிலிருந்து 15 நாட்களுக்குள்ளே அதனுடைய செயல் திட்டம் செயல் வடிவம் பெறப்பட்டு செயலாக்கம் உருவாக்கப்படும்ன்றார். ஸோ 70 திட்டங்களை 15 நாட்களில் நாங்கள் உருவப்படுத்தி அதை நடைமுறை கொண்டு வருவோம்ன்றார். ஸோ அதில் முக்கியமான திட்டங்களாகத்தான் இந்த 5 பார்க்கப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக இதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா எப்படி 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறாரோ அதே போல் ஏறக்குறைய அடுத்த 2 முறையும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் தமிழ்நாட்டில். அன்லசாரெண்டில் இவங்க திமுக வழக்கம் போல் அந்த பழைய அவர்களுடைய இந்த பிரச்சார பீரங்கிகள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஆட்சி என்றைக்கெல்லாம் எதிர்க்கட்சியில் திமுக இருக்கோ அப்போல்லாம் மட்டும் கூவுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை எடுத்துகிட்டு வராமல் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சியை யாரும் அசைக்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாக்குறுதிகள் அதெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு ஓசியில் பஸ்ஸு கொடுத்தோம், நான் தான் மதியா எப்படி தானே ஓசியில் தானே ஏறி வந்தேன், நான் தானே கொடுத்தேன், காசு கொடுத்தியா பஸ்ஸுக்கு அப்படின்னு இன்றைக்கி திமுகவினுடைய அமைச்சர்கள் பெண்களை நேருக்கு நேராக கொச்சைப்படுத்தி ஆன் ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டில் கொச்சைப்படுத்துகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அதிமுகவினுடைய ஆட்சி வரும் பட்சத்தில் நகர்ப்புறங்களில் வந்து ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்றார். ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்னா 3லிருந்து 4 மடங்கு ஆண்கள் பெண்களை விட அதிகமாக இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க வராங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பஸ் அதாவது அவங்களுடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி. அப்படிங்கும்பொழுது நகர்ப்புறத்தில் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீன்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 30 ரூபா ஆகுது அப்படின்னா சும்மா ரவுண்டாக நம்ம போட்டுக்கிட்டோம்னாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவங்களால மிச்சப்படுத்த முடியும். 1000 ரூபாய்ன்றது இன்றைக்கி அவங்களுக்கு இபி பில், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்றது இபி பில். எனக்கு தெரிய ஒரு சில வீடுகளில் இபி அண்ட் கேஸையும் கூட அவங்க சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. 2 மாதத்துக்கு 2000 ரூபாவில் 1000 ரூபா இபிக்கு 1000 ரூபா கேஸ் கொடுத்து 2000 ரூபா இன்றைக்கி கேஸ் இன்றைக்கி ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு அழகாக ஓடும். அப்படின்றதுனால ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குடும்பஸ்தனுடைய இபி அண்ட் கேஸ் ரெண்டையுமே மிச்சப்படுத்த போகிறார் எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக. வெறும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு கொடுக்குற ஒரே ஒரு காரணத்தினால வெறும் பெண்களுக்கு கொடுத்ததே எவ்வளோ பெரிய ஹைலைட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். பிங்க் பஸ் சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க சென்னை முக்கிய நகரங்களிலிருந்து பிங்க்னு அவ்வளவு அதை பெருசாக விளம்பரப்படுத்துறதாக இருக்கட்டும், அதற்காக அத்தனை மேடைகள் போட்டு விளம்பரப்படுத்தியதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பெண்களை கொச்சைப்படுத்தியதாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்தது. அதே நேரத்தில் அனைவருக்கும் இலவசம், ஆண்கள் பெண்கள்னு அனைவருக்கும் இலவசம் வந்துருச்சுன்னா ஏறக்குறைய அதிமுகவினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கம் இந்தியாவிலே பேர் வந்துடும். மக்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப ரசித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு தேவை இன்றைக்கி மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. இன்றைக்கி மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி ஒரு ஆண் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அதிமுக ஆட்சியில் பண்ண முடியும், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் சொல்கிறேன், இப்போ திமுக அரசாங்கம் பல வாக்குறுதிகள் இன்னும் ஏறக்குறைய அன்றைக்கி பாமகவினுடைய திரு பாலு அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், விடியல் எங்கேன்னு நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சுருக்கோம். மொத்தம் 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, 13% கூட இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி 400-450 வாக்குறுதிகள் அதிமுக கொடுக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 25% அவங்க நிறைவேற்றினா கூட அது பெரிய வெற்றியாக நம்ம எடுத்துக்கணும். அதான் உண்மை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான திமுக ஒரு அவல ஆட்சியிலேருந்து நம்ம வெளியில் போகும் பொழுது இந்த ஆட்சி செய்த தவறுகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு 2லேருந்து 3 வருஷம் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க எப்படின்றது இந்த பஸ்ஸை எடுத்துக்கோமே. ஏறக்குறைய சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 18லேருந்து 20 கோடி லாஸில் போயிட்டுருக்கு. ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6100 கோடி அளவுக்கு லாஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை மீறி இதற்கு அப்புறமும் அவங்க எப்படி வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியும் நகர்ப்புறத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அந்த கேள்விக்கான எடப்பாடியாரோட பதிலாக நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது இல்லாமல் தேவையற்ற செலவினங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியிலே நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த தாழ்நில பேருந்துகள் கொள்முதல் நடந்தது. தாழ்நில பேருந்துகளை கொள்முதல் பண்ணி ப்ரைவேட்டில் கொடுத்து நடத்துகிறாங்க. ப்ரைவேட்டில் கொடுத்து நடத்துகிறாங்களா, சரி ரெவன்யூ எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லாஸில், அதாவது மெயின்டெனன்ஸு அந்த ப்ரைவேட்டுக்கு இவங்க ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸுலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னா, பஸ்ஸுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வருமானமே 5,000 ஒரு தெரிஞ்சதை பண்ணுறாங்க ஸ்டாலின் அரசாங்கம். ஏன் நாங்கள் தாழ்தல பேருந்து கொடுத்துட்டோம், நாங்கள் எவ்வளோ ப்ரோக்ரெசிவாக இருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ மாடர்னாக இருக்கோம் பார்த்தீங்களா. இவங்க இதையும் பண்ணிவிட்டு பீகாரில் பாருங்கள் பஸ் எப்படி இருக்குது, ஒரிசாவில் பஸ் எப்படி இருக்குது, ராஜஸ்தானில் பஸ் எப்படி இருக்குன்றாங்க. இப்படி கடன் வாங்கி லாஸ்லேயே இப்படி ஒரு பஸ் ஓட்டலைன்னா என்ன? ஸோ அதனால் இது எல்லாமே ஷோகேஸுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போக்குவரத்துறை ஏறக்கூடிய சம்பளம் மட்டுமே 50% மேலே, ரெவன்யூவில் 50% மேலே சம்பளம் மட்டுமே இருக்குது. இப்படி எந்த ஒரு நிர்வாகத்தையும் நடத்த முடியாது.
இங்கே 8 எஸ்டிவிஸ் இருக்குது, எங்கேயுமே நடத்த முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் இழுத்து கட்டுனா சரி பண்ணிடலாம் அப்படின்றாரு. ஏன்னா இதை பண்ணி காமிச்சவர் எடப்பாடியார், சும்மா அவர் சொல்லலை. ஸ்டாலினுக்கு முன்பாகவே சிஎமாக இருந்தவர், அதை மறந்துடவே கூடாது. ஸ்டாலினுக்கு முன்பாகவே ஆட்சி கட்டில் நம்ம ஆட்சியாளராக இருந்து ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர், அதை தெரிந்து குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்களை காத்தவர் அப்படின்றவர் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்றைக்கி ஒரு மற்ற மாநிலங்களை போல் இன்றைக்கி நம்ம யாரும் நடந்து போனோமா, மற்ற மாநிலங்களை போல் எங்கேயாவது போய் உளுந்து இறந்து கிடந்தாங்களா, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இங்கே எவ்வளவு கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமோன்னு பிரதமர் மோடி அவர்களாலேயே பாராட்டப்பட்டவர் எடப்பாடியார் அவர்கள். அதனால் செஞ்சு சாதித்து காமிச்சவர், அதாவது அம்மாவினுடைய கனவை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சுமந்தவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள். அதனால் பண்ணிடுவார்ன்ற ஒரு தைரியம் எல்லாருக்கும் இருக்கே ஒழிய அவர் தான் அடுத்த முறை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் என்ஆர்இஜிஏ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 125 இருப்பது 150 ஆக்குறன்றது. இன்னும் 25 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 60% பே பண்ணணும். யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். இன்றைக்கி இப்போ எல்லா நேரமும் இன்றைக்கி திமுக அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் நிதி வரல. ஓகே, வரலன்னே வைங்களேன். இவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்காங்கன்றதுனால, அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது இல்லையா, இப்போ அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்கன்றதுனால இவங்களோட டிமாண்டிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். டிமாண்ட் பண்ணி 125 150 மாற்றுங்கன்னு வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து சக்தியும் எடப்பாடிக்கு இருக்குன்றதுனால 125 150 மாற்றி கொடுத்துருவார். ஸோ அதனால் ஏறக்குறைய 5 வாக்குறுதிகளும் மிகப்பெரிய ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுபோக கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் இன்றைக்கி மகளிருக்கு ஸ்கூட்டிக்கு மானியமாக தரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அம்மா அவருடைய கனவு திட்டம். அம்மா அவர்கள் அதை செயல்முறைப்படுத்தினாங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஸ்கூட்டி வாங்கினாங்கன்றதான் உண்மை. ஆட்டோக்களுக்கு கொடுத்தாங்க மானியம், அதுவும் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் கொடுப்பார். தாலிக்கு தங்கமும் மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் மக்களை கவரக்கூடிய, மக்களை கவர்ந்த, இதற்கு முன்னாடி குறிப்பாக மீண்டும் அம்மா உணவகம் கிராமங்கள் தோறும் செயல்படும்ட்டார். அதாவது ஒரு நகர பஞ்சாயத்து ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒன்று இருக்குன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நகரங்கள், அதுவும் மேல் நகரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒழிய அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இருக்கும் ஒன்று அப்படின்றாரு. இது கிட்டத்தட்ட ஊர் முழுக்க ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. ஒன்றும் இல்லை மேடம், அம்மா உணவகம் வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாலே மக்கள் அதிமுகவுக்கு வாக்குகளை அள்ளி தெளித்து விடுவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற முக்கிய திட்டங்களோட அவங்களுடைய அடுத்த மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எப்போ வரும்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பார்ப்போம். சார், இந்த 5 திட்டங்கள் முக்கியமான திட்டங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்ந்து பல விமர்சனங்களும் இருக்கு சார். திமுக சைடில் இருந்து ஆல்ரெடி இருக்கிற திட்டம் தானே, கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதிமுக சைடில் இருந்துமே கூட நீங்களும் காலங்காலமாக அதிமுகவில் இருந்து வர திட்டங்களில் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸ்டாம்ப் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விமர்சனங்களை மகளிர் பஸ்ன்றது அம்மாவுடைய கனவு திட்டம். புரட்சித் தலைவி அவர்களுடைய கனவு திட்டம். 2006 அவங்களுடைய வாக்குறுதியில் இருந்த திட்டம். அதை அவங்க அந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. அதிமுக இல்லை, திமுக கலைஞர் அவர்கள் தான் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் நடைமுறைப்படுத்தலை. 2001 மறுபடியும் அதை எடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதுதான் உண்மை. இப்படி பல திட்டங்களை திமுக அதிமுகவிடமிருந்து காப்பி எடுத்தது தான். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் ஒருவருடைய திட்டத்தை மேம்படுத்தி அதில் என்ன நல்லது இன்னும் மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது இல்லாத புறம் சொல்லிட்டு அதை எதுவுமே பண்ணாமையே இருக்கணுன்ற எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதில் என்ன பெஸ்ட்டாக என்ன நடைமுறைப்படுத்தணும்னு பார்க்குறதா ஒரு ஆட்சியாளருடைய வேலை. அதை விட்டுட்டு நடந்த நல்லது எல்லாத்தையுமே ஷேக் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஏதோ நான் பண்ணுறேன், என்னுடைய திட்டம் தான் இருக்கணும் அப்படின்ற. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அம்மா உணவகம்ன்றது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். அதில் இன்றைக்கி சவணம் இருந்தால் ஒரு இளைஞன் இருக்க முடியாது. வேலை இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி வாழ வச்சது அம்மா உணவகம். அதே நேரத்தில் பல குடியானவர்களையும் வாழ வச்சது அம்மா உணவகம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற மறுநாளே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க. அதில் அம்மாவனுடைய படத்தை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கலைஞருடைய படத்தை விட்டாங்க. பொதுமக்களே கொதிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். இப்படி அதாவது ஒன்று அவர்களுடைய திட்டத்தை மேம்படுத்துறது என்ன வழின்னு பார்க்குறீங்க. அம்மா உணவகமே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 3000 4000 அம்மா உணவகங்கள் இயங்குனது இன்றைக்கி 100 110 அம்மா உணவகங்கள் தான் இயங்குது. 5000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட பெண்கள் அதை வேலை பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கி திண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் யார்? ஸ்டாலின் அரசு. அதையே அவங்க கலைஞர் உணவகமோ இல்லை ஏதோ உணவகங்கள் தமிழக உணவகம் ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கிட்டு அது இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாரும் இன்றைக்கி ஸ்டாலின் போடுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்களா? வேறு அம்மா உணவகமாக இருந்தாலும் அம்மா உணவுன்ற பேர் எடுத்துருங்க, தமிழ்நாடு உணவகம் போடுங்க, இல்லை தமிழக உணவகம் தமிழக அரசினுடைய உணவகம்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு இன்றைக்கி அந்த சர்வீஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லதா? அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய இருக்கிற ஒரு திட்டத்தை இல்லாமல் இன்றைக்கி
ரயில்வே டிபார்ட்மெண்ட்னாலேயே 15 ரூபாய்க்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டில் அம்மா நீ தண்ணீர் பாட்டில் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்கேயாவது நமக்கு கிடைக்குதா? இருந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய யூஸாக இருக்குது. இன்றைக்கி அது இல்லாமல் ஆக்கிருச்சு ஸ்டாலின் அரசாங்கம். இதில் என்ன பெரிய வெற்றி? அதற்கு இருக்கிறது ஏதாவது பெட்டராக நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டிலாக போட்டு 15 ரூபாய்க்கு எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அது யூஸாக இருந்திருக்கும்ல. அதுதான் வந்து இன்றைக்கி மத்திய உணவு திட்டம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறது சத்துணவு திட்டம் தான். அவர் அதை காப்பி அடித்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. காப்பி அடித்தாருன்னா அது என்ன பண்ணார்? மதிய உணவு திட்டம்ன்றத கிட்டத்தட்ட வாரத்தினுடைய அனைத்து நாட்களிலும் முட்டையோடு சேர்த்து போட்டாரா? அப்போ அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய ரீச்சு. அது இல்லாமல் படிக்க வர குழந்தைகளுக்கு இல்லாமல் அனைவருக்கும்னு போட்டார். முதியவர்கள்லேருந்து ஊனமுற்றவர்கள்லேருந்து அனைவருக்கும் போட்டார். அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிங்களா, அப்புறம் அது எந்த மாதிரி காப்பி? அதை எடுத்து கொண்டு போய் முட்டையை எல்லா வேலைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, அது எந்த மாதிரி காப்பி? அப்போ அது காப்பி இல்லையா? நீங்கள் அதிமுகவை பார்த்து காப்பி அடிச்சிங்க, நாங்கள் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்றதான் உண்மை. அதனால் இதில் காப்பி இல்லைன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. திட்டத்தினால மக்களுக்கு என்ன பயன்? திட்டத்தினுடைய மேன்மையினால் மக்களுக்கு என்ன பயன்? 1000 ரூபா வாங்கிட்டு இருந்த மகளிர், அதுவுமே அவங்க நீங்கள் சொன்ன நேரத்துக்கு கொடுக்கல, இப்போ தான் கொடுக்குறீங்க. இப்போ அவங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா மகளிர் சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு நல்லதானே, உங்கள் குடும்பத்தை இன்னொரு 1000 ரூபாயோட இன்னும் நல்லா நடத்திட்டு போகிறாங்க. அதுதான் உண்மை. பெண்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி. இப்போ ஆண்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், ரைட்டு கொடுத்துட்டு போகிறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அதாவது திமுகவை நாங்கள் காப்பி அடிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுடைய திட்டங்களை காப்பி அடித்து தான் இவ்வளோ வாழ்ந்துருக்கீங்க. இதுவரை அதிமுக அதாவது உருவான காலத்திலிருந்து அதிமுகவினுடைய திட்டங்கள் தான் அதிகமான திட்டங்கள். அதனால தான் என்றைக்குமே அதிக வாக்கு வங்கியிலும் அதிக வாக்கு சதவீதத்துடன் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த திட்டத்தை காப்பி அடித்தே வாழ்ந்தவர் தான் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம். அதனால் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் வந்து இந்த 4-5 மாதங்களில் அவங்களால முடிஞ்சதுன்னு திணிக்க பார்க்குறாங்க நம்ம மேலே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு படித்து முடித்து காலேஜை விட்டு போகும்போது இந்த லேப்டாப் வச்சுக்கொண்டு கொடுக்குறாங்க. தேவையே இல்லாது. ஏன்? ஓட்டுக்காக. அவ்வளவுதான். ஓட்டுக்காக இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு திணிக்க முடியுமோ திணிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்றது தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட். ஆமாம் சார், இன்னும் எலெக்ஷனுக்கு 2-3 மாதம் தான் இருக்குது. என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்றது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.